ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, chatGPT. ஸோ chatGPT வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸுக்கு அதாவது எந்த வகையில் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ chatGPTயை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து chatGPT வந்து எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ செயற்கை நுண்ணறிவு வந்து எப்படி செயல்படுது, இந்த மிஷின் லேர்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா தரவுகளை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான வந்து விடைகளை வந்து தருகிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ 5G தொழில்நுட்பத்தினுடைய அட்வான்டேஜ் வந்து நான் கொஷின் கேட்குறேன். ஸோ 5G அட்வான்டேஜஸ். ஸோ 5Gயோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஸோ அதுக்கான chatGPT வந்து என்ன மாதிரியான தகவலை கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ த ஃபாஸ்டர் ஸ்பீட் 5G offer significantly faster download and upload speeds than previous generation of wireless technology, with some estimates suggesting speed up to 100 times faster than 4G. ஸோ 4Gயை விட 100 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினாவை வந்து கேட்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதுக்கான கண்டென்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ எந்த ஒரு கொஷின் கேட்டாலுமே அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4Gயோட 100 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம். அதே மாதிரி லோவர் லேட்டன்சி, அதாவது 5G நெட்ஒர்க் ஆல்சோ ஆஃபர் லோவர் லேட்டன்சி ஆர் டிலே, which means data can be transferred much more quickly between the devices. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து உடனே வந்து என்ன ஆகும்னா டவுன்லோடு ஈஸியாக வந்து ஆகிடும். அதே மாதிரி ஸோ குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், டேட்டா வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்றது தான். இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் பர்டிகுலர்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் லைக் anonymous vehicles, remote surgery and virtual reality gaming. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமிங்லும் வந்து பார்த்திங்கன்னா 5G தொழில்நுட்பம் வந்து உடனுக்குடனே வந்து ஒரு செயலை வந்து கேமை வந்து விளையாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய இன்ட்ரப்ஷன் வந்து இருக்காது, தொடர்ச்சியாக ஒரு கிளியராக இருக்கும். இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி. ஸோ 5G நெட்ஒர்க் கேன் சப்போர்ட் எ மச் லாங்கர் number of connected devices than previous generation, which is important for the growing number of internet of things devices and smartphones. ஸோ ஐஓடி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5G அப்படின்றது வந்து மிக மிக வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இம்ப்ரூவ்டு ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 5G நெட்ஒர்க் ஆர் டிசைன்ட் டு பி மோர் ரிலையபிள் தென் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் வயர்லெஸ் டெக்னாலஜி வித் பெட்டர் கவரேஜஸ். ஸோ பெட்டர் கவரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது ஃபேவர் டிராஃப்ட் கால்ஸ் அண்ட் லெஸ் இன்டர்ஃபரன்ஸ். அடுத்தது என்ஹான்ஸ்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்ஹான்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், த காம்பினேஷன் ஆஃப் faster speed and lower latency and increased capacity and improved reliability all நமக்குத்தன்மை வந்து வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்றதும் all lead to a better user experience overall, particularly for applications like streaming videos, video conferencing and online gaming. So overall வந்து 5G has potential to revolutionize the way we live and work with the faster speeds and lower latency, increased capacity and improved reliability, opening up a whole range of new possibilities for connected devices and applications அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 5Gயோட அட்வான்டேஜஸ். நான் வந்து இன்னும் ஒரு கொஷின் கேட்குறேன். வாட் இஸ் ஐஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறேன். வாட் இஸ் ஐஓடி? ஸோ எனக்கு ஐஓடின்னா என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ அந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஐஓடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இட் ரெஃபர் டு த நெட்ஒர்க் ஆஃப் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்
or things that are connected to the internet, allowing them to send and receive data. These objects can include a wide range of devices from everyday items like, so once again, everyday items like a smartphone and home appliances to more specialized devices like a sensor and wireless and industrial machineries. The basic idea behind IoT is to create a connected world where everyday object can communicate with each other and exchange data and perform tasks more efficiently. This has the potential to revolutionize so many areas of our lives, from healthcare and transportation to agriculture and manufacturing. The key to IoT. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து எல்லா வினாக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி ஒரு நான் கொஷின் கேட்குறேன் அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் ஆல்சோ known as பிஎம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா அப்படின்னு சொல்லி பிஎம்ஜேஏஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 2018 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது போன்ற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க. இந்த வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூட் நெட்ஒர்க் மோர் தென் 23,000. ஸோ 23,000 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கவரேஜ் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தமாக வந்து இந்த ஸ்கீமோட எல்லாமே எல்லா விஷயமும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ நான் வந்து இஸ்ரோவை பற்றி கேட்குறேன் அப்படின்னா, இஸ்ரோவை பற்றி கேட்குறேன் அப்படின்னா இஸ்ரோ. ஸோ இஸ்ரோ அப்படின்னா என்ன அப்படின்றது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் is the National Space Agency of India, headquartered in Bangalore 1969, which was founded in 1969 with the goal of developing Indian space technology and capabilities. ISRO has achieved several significant milestones. ஸோ அபவுட் இது வந்து வந்துகிட்டே இருக்கும். எந்தெந்த 1975 வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 1 மிஷன் மூணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிருப்பாங்க 2008. ஸோ இந்த மாதிரியான தகவல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த தகவல், அதாவது நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய தகவலில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் ராக்கெட், ஃபார் த எக்ஸாம்பிள் பிஎஸ்எல்வி. ஸோ பிஎஸ்எல்வியை வந்து பற்றி கேட்டோம் அப்படின்னா, ஸோ அதை பற்றின தகவலும் வந்து நமக்கு கிடைக்கும். போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் இஸ் த ஸ்பேஸ் launch vehicle developed by the Indian Space Research Organization for launching satellites into low earth orbit. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்குமான சரியான ஒரு தகவலை வந்து கொடுக்கும். ஸோ இந்த பிஎஸ்எல்வி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000, அதாவது 1750 kilograms அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து ஜிஎஸ்எல்வி. ஸோ இந்த கண்டென்ட் வந்து ஒன்றும் முடியல, போயிட்டுருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சேட்டும் வந்து முடிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கொஷின் கேட்கணும். ஜிஎஸ்எல்வி. ஸோ ஜிஎஸ்எல்வி பற்றி கேட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஜிஎஸ்எல்விக்கு ரிலேட்டடான தகவலை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஜிஎஸ்எல்வியை பற்றி தகவல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வினாக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா chatGPT வந்து நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மெஷின் லேர்னிங்கும் வந்து டீப் லேர்னிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பயன்படுத்தி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு.
அது மட்டும் இல்லாமல் கோடிங் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இது வந்து ப்ரோகிராம வந்து எழுதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து எப்படி எழுதும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டோட ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டோட கோட். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு கோட வந்து இது வந்து குடுக்கும் chatGPT அப்படின்றது. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் கோடு வந்து கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்றத வந்து பாருங்க. கிரியேட்டிங் ஸோ HTML வந்து கோடு வந்து குடுத்துரும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டாப்பிக்கில ரிலேட்டடா குடுக்குறோமோ, அந்த ரிலேட்டடான கோட்ஸ் வந்து இது வந்து ஆ டேட்டாவே வந்து ஈஸியா வந்து குடுத்துரும். ஸோ இந்த கோட வந்து ஈஸியா வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ரன் ஆகும். ஒரு சில சேஞ்சஸ் அதாவது என்னதான் வந்து மெஷின்ஸ் வந்து குடுத்தாலுமே நம்ம அதுக்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அந்த பேஜஸ வந்து எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணா தான் நம்ம வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ற மாரியான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஸோ இந்த கன்டென்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான கோடு வந்து இந்த பேஜுக்கான கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இந்த கோட வந்து காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வேர்ட்ல அதாவது HTML அ அப்படின்னும்போது நோட்பேட்ல வந்து காப்பி பேஸ்ட் போடலாம். இல்லைனா அதுக்காக தனியா ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேஜ் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியரா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு HTML பேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அப்படின்ற மாரி விஷயம் இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னும்போது நம்ம ஒரு இது பண்ணுறது தான். பேக் எண்டா யூஸ் பண்ணும்போது வந்து நான் ஒரு CSSம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் ஷீட்டோட CSSம் கோடும் வந்து குடுத்துரும். ஸோ ஈஸியா வந்து CSS கோடும் வந்து குடுத்துரும். அந்த வெப்சைட்டுக்கான CSS கோடு. ஸோ அதுவே வந்து குடுத்துரும். ஸோ இத காப்பி பேஸ்ட் பண்ணாவே வந்து நம்மளுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ஒரு அதாவது ஒரு நார்மல் வெப்சைட் ஒன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து லான்ச் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய வந்து பேஜஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்டின்னும்போது, நான் வந்து இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து கேட்குவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேக் எண்ட்ல நான் ஒரு விஷயம் பண்ணோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ SQL சர்வர் ஸோ SQL டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணோம் அப்டின்னா, இல்ல பைத்தான் கோட். ஸோ SQL டேட்டாபேஸ் பைத்தான் கோடு. ஸோ பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுறது பைத்தான் யூஸ் பண்ணலாம். PHPல பண்ணலாம். ஸோ அந்த மாரி பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த கோடும் வந்து இந்த விஷயத்துல வந்து குடுத்துரும். ஸோ ChatGPT வந்து எல்லா கோடுமே வந்து குடுத்துரும். ஸோ இந்த டேட்டாபேஸ வந்து நான் என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணணும். நான் புதுசா வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அந்த கோட வந்து நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிக்கும். ஸோ நான் வந்து புதுசா வந்து எந்த ஒரு கோடும் வந்து எழுத தேவையில்ல. ஆல்ரெடி வந்து மெஷின்ல இருக்கக்கூடிய நான் குடுத்துருக்கிற கோட வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து ஜெனரேட் பண்ணி புதுசா வந்து ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிடும். ஸோ இது மோர் சப்போஸ் வி நீட் மோர் கோட் அப்படின்னா, ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கோட வந்து கனெக்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் வந்து என்னென்ன மெத்தட் வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதையும் வந்து இந்த ChatGPT வந்து சொல்லிடும். ஸோ இதுதான் வந்து கன்டென்ட்டு. ஸோ நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முழுசா வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ ஈஸியா வந்து இத ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது இல்லாம ஒரு சில இடத்துல வந்து தவறு வருது அப்படின்னா, அந்த அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த வந்து மாத்துனோம்னாவே நமக்கு போதுமானதா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அ நான் ஒரு பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப். ஸோ எஜுகேஷன் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் education வீடியோஸ். ஸோ எஜுகேஷன் வீடியோவுக்கு தகுந்த மாரி நான் ஒரு
ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வேணும், அதனுடைய கோட் வேணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல வந்து கேட்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டெவலப்பிங் இன் அ மொபைல் ஆப் ஃபார் எஜுகேஷனல் வீடியோஸ் இன் ஆண்ட்ராய்டு கேன் பி காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் that require the combination of programming skill and domain expertise. Here's a high level overview of these steps involved in a building such as an app. ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட் மேப் வந்து கொடுத்துரும். ஸோ இது எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணணும், ஸோ எந்த மாதிரியான விஷயத்த வந்து இது யூஸ் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணணும், எங்கே வந்து எதை வந்து மேட்ச் பண்ணணும், ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும், எந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கான வழி என்ன. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அது வந்து ChatGPT வந்து எனக்கு ஒரு கோட் கொடுக்குது அப்படின்னா ஜாவாவில் கொடுத்துட்ருக்கு அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நியூ சிம்பிள் கிரியேட் மீடியா சோர்ஸ், ஸோ ஸ்ட்ரிங் வீடியோ URL, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து சிஸ்டமில் வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கண்டென்ட்டும் வந்து இது பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமர் மற்றும் மற்றவங்கள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய அளவில் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து பாதிக்கும். ஸோ இது வந்து எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைடில் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ChatGPT பற்றி உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.